ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. அப்போ ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மாம்சம் உடைக்கப்பட்டு, அந்த மாம்சம் பேஸ்ட் அந்த லாஜிக்கல் திங்கிங் நம்ம மைண்ட்லேருந்து உடைக்கப்பட்டு, அந்த வசனத்தின் வேர் நமக்குள்ளே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் இல்லை, இட்ஸ் அன் இன்டர்னல் ப்ராசஸ். நம்மளுடைய சிந்தனைகள் மாற்றப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சின்ன செஸ்ட் பெயினோடு எழுந்திரிக்கணும் அப்படின்னோடனே நம்மளுடைய தாட் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு பெரிய வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை மரணத்தையே கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் நான் இயேசுவின் தழும்புகளால் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். ஐ ஆம் தி அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட். என்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் மனம் திரும்பி அவருடைய வார்த்தையை கை கொண்டு கீழ்ப்படிதலில் இருக்கிறேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம சிந்தனையில் வராது. அப்போது நம்ம இந்த வேத வசனத்தை அதிகமாக தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை இந்த வசனம் மூலமாக பலனடைய செய்கிறார். அப்போது அந்த பொய்களையும் அந்த மரணக்கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் நம்ம உடைத்து ஜெயத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம்.